Hi, Silvers. I'm Siddha Sundararajan. So, சசிகுமாரோடைய மயிலார் படத்தோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பார்க்க போறோம். So, let's get into the video. All over the world, hip hop is a genre. Deep down the south, I'm a பிளாட் ரொம்ப பெருசா இருக்கு, அதனால எழுதி வச்சிருக்கேன், டக்கு டக்குன்னு சொல்லிடுறேன். கோவில்பட்டியில இருக்கிற ஒரு சாதாரண ஆள் நம்ம முத்து சிற்பி, ஒரு கந்து வெட்டிக்காரர் வந்துட்டு முத்து சிற்பி அவங்களோட ஒய்ஃபோடைய டெத்தை வந்துட்டு ஃபேக் பண்ணி அது மூலயமா வந்துட்டு பணம் சம்பாதிக்கிறாரு. அவங்களோட டெத் சர்டிஃபிகேட் ரெடி பண்றாரு. ஸோ இந்த விஷயம் வந்துட்டு முத்து சிற்பிக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இது ஃபேக்கா இவரே கிரியேட் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அதுக்கு நியாயம் கேட்டு போராடுறாரு. அவருக்கு துணையா குரு சொம்பசுந்தரம் வந்துட்டு ஒரு ஹெல்ப் பண்றாரு. அவர் வந்துட்டு ஒரு ஜேர்னலிஸ்டா இருக்காரு. ஸோ இது ஒரு பிளாட்டா இந்த வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் எப்படி சொல்றது, ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி இந்த விஷயங்கிறது இருக்கு. ஸோ இவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், இவங்களுக்கு வந்துட்டு நான் நல்லது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங் வருது. அந்த கேங்கோட ஆரிஜின் என்னன்னா, அதோட இன்னொரு பக்கமா இன்னொரு கதைங்கிறது இருக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்தியாவுடைய ஒன் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு சீஃப் மினிஸ்டர். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு 2 கிட்னியுமே ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஸோ அவங்க வந்துட்டு சாக போற நிலைமையில இருக்காங்க. கிட்னி வந்துட்டு அவங்க டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாதான் உயிரோட இருக்க முடியும். ஸோ அந்த சிச்சுவேஷன்ல வந்துட்டு அவங்களுடைய பிளட் குரூப் வந்துட்டு ரொம்ப ரேரான பிளட் குரூப். ஸோ அவங்களோட பசங்க வந்துட்டு கொடுக்கலாமே அப்படின்னு கேட்டா, அவங்க பசங்களுக்கு அவங்களே ஒரு பாடம் வந்துட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னன்னா, பள்ளத்துல இருந்தவனை எப்பயுமே தூக்க போகாத, தூக்க போனா நீயே விழுந்துருவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட நமக்கு கீழே இருக்கிற எல்லாருமே வந்துட்டு நமக்கு படைக்கப்பட்டவங்க. ஸோ அவங்களுக்கு நமக்கு ஏதாவது வேணும்னா அவங்கள்ட்ட இருந்து நம்ம புடிங்கிக்கணும் அப்படிங்கிற இந்த விஷயத்த தன்னுடைய பசங்களுக்கு சொல்லி கொடுத்ததுனால அவங்களே வந்துட்டு தன் பசங்க கிட்ட கிட்னி கேட்காமே இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல வந்துட்டு சரி உங்க பிளட் குரூப்புக்கு மேட்ச் ஆகிற ஒரு டோனர் கிடைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது, ஸோ அதில் நம்ம முத்து சிற்பி வந்துட்டு இருக்காரு. ஸோ முத்து சிற்பியோட கிட்னிங்கிறது அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அதுக்காக வந்துட்டு முத்து சிற்பிக்கு ஹெல்ப் பண்ணி அவரை வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணி இந்த கிட்னி எடுக்கிறதுக்கு வந்துட்டு இது பண்றாங்க. ஸோ கிட்னி எடுத்ததுக்கு அப்புறம் அவங்களை போட்டு தெரியலாம் அப்படிங்கிற ஒரு பிளானோட. பட் அதுக்கு மேல ஒரு மிகப்பெரிய பிளானோட முத்து சிற்பி இருக்காருங்கிறது அப்ப அவங்களுக்கு தெரியல. என்னதான் குக்கு ஜோக்கர்னு சொல்லிட்டு ஒரு நார்மலான படங்களை கொடுத்துட்டு இருந்தாலுமே இந்த படம் வந்துட்டு நம்ம டேரக்டருக்கு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமா ஒரு ப்ராப்பரா கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. பயங்கரமான சாங்ஸ்ல இருந்து காமெடியில இருந்து எல்லாமே ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. எல்லா ஜனரஞ்சக ஆடியன்ஸுக்குமே ஏற்ற மாதிரி எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு படமா அமைஞ்சிருந்தது வந்துட்டு இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவா அமைஞ்சிருக்கு. அதனாலே இந்த படம் ஒரு நீஷான படமா இல்லாம ரொம்ப தரமான ஒரு படமா அமைஞ்சிருக்கு. இதுக்கு மேல இந்த படத்தை பத்தி சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. பட் எல்லாமே ஸ்பாயிலர் அமையறதுனால நான் வந்துட்டு டக்குன்னு கட் பண்ணிட்டு எனக்கு பிடிச்ச சில விஷயங்கள் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். ஸோ படத்துல வந்துட்டு பீரியட்ஸ் பத்தி பேசியிருப்பாங்க. ஒரு இடத்துல வந்து ஒரு டாக்டர் சொல்லுவாரு, பீரியட்ஸ் எல்லாம் உடச்சு பேசணும்னு சொல்லிட்டு தியேட்டரை கிளாப் பண்ணுச்சு அப்படி ஒரு டைலாக். ஸோ இந்த படத்துல வந்துட்டு ஹீரோயினுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு வயிற்று வலி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஹாஸ்பிட்டல் ஏறிட்டு இருப்பாங்க அதை சரி பண்றதுக்காக. ஸோ அப்போ வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்கும். கர்ப்பப்பையில வந்துட்டு கட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. பட் ஆக்சுவலா அது வந்துட்டு கர்ப்பப்பை ஆப்ரேஷன்லாம் கிடையாது. அவங்களை ஏமாத்தி கிட்னி ஆட்டையை போட்டிருப்பாங்க. அது வந்துட்டு நமக்கு செகண்ட் ஹாஃப்ல தான் அவங்க ரிவீலே பண்ணுவாங்க. ஸோ ஒரு கிட்னியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணி கோர்ட்ல கேஸ் போட்டு, ஏப்பா கிட்னி எப்படிப்பா காணாம போகும் அப்படின்னு கேட்கும் போது அது வரையும் ஒழிச்சு வச்சு அப்ப வந்துட்டு அந்த விஷயத்த சொல்லுவாங்க. இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டல் இவரோட வயிற்று வலிக்காக போகும்போது தான் தெரிஞ்சுது இவளுக்கு வந்துட்டு அதிக ரத்தப்போக்கு இருந்ததுனால இது மாதிரி வந்துட்டு உடம்பு சரியில்லாம போனதுனால தான் இந்த மாதிரி இருக்கு. அவரோட சத்து குறைபாடு தான் காரணம். பட் அதை வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணி கிட்னி ஆட்டையை போட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை ரிவீல் பண்ற போது பயங்கர ஒரு ஷாக்கிங்கான விஷயமா இருக்கும். ஸோ ஒரு அறியாமை அப்படிங்கிறது எப்படி வந்துட்டு மக்கள்கிட்ட இருக்கு, இன்னுமே ரியல் லைஃப்லயுமே எப்படி இருக்குங்கிறத செம்ம சூப்பரா இந்த கதையில வந்துட்டு அவங்க காமிச்சிருந்தாங்க. அது அருமையான விஷயம். கதையிலுமே அது ஒரு பிளாட்டா வந்து அது செகண்ட் பிளாட்டுக்கு அந்த இதுக்கு வந்துட்டு லீடு கொடுக்குற மாதிரி அருமையா அமைஞ்சிருந்தது. கொஞ்ச நாள் முன்னாடி வரையுமே அணி பார்த்துப்பாரு அனிருத் இருந்தாலே படம் மினிமம் கேரண்டி சொல்லிட்டு இருந்தப்ப இப்ப வந்துட்டு அந்த இடத்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ற மாதிரி நம்ம ஷான் வந்திருக்காரு போல. அவரோட மியூசிக் எல்லா படங்களுக்குமே அந்த மாதிரி அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. ஷானோட மியூசிக் இந்த படத்துல பயங்கரமா இருந்துச்சு. சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே மஜாவா இருந்துச்சு. இவருடைய அடுத்தடுத்த படங்களுமே வந்துட்டு பயங்கரமா இருக்கும் போல இருக்கு. அடுத்து மினிமம் கேரண்டி மியூசிக் டைரக்டரா இவர் இருப்பாருன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. படத்தோட செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது வந்துட்டு நான் எதிர்பார்த்தது என்னன்னா, இது வந்துட்டு ஒரு போராட்டமா தான் போகுது, இவங்களை கொல்ல போறாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சு இது ஓடி அடிதடி அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப மோசமா தான் போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அதை முடிஞ்ச அளவுக்கு ஒரு கமர்ஷியலா வேற மாதிரி கொண்டு போய் காமெடியாவும் கொண்டு போய் அதை ஜாலியாவும் கொண்டு போனதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஒரு பயங்கரமான இந்த கருப்சாமி அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் எல்லாம் பண்ணி எஸ்கேப் ஆகி அதுல வந்துட்டு நியாயம் கேட்டு அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா போயிருந்துச்சு. படத்துல வந்துட்டு ஒரு டயலாக் ஒண்ணு வரும், ஒரு தீர்ப்பு எழுதுற ஒரு உரிமையை வந்துட்டு ஒரு கடக்கோடி மனுஷங்க கிட்ட வந்துட்டு இந்த பரபிரம்மா கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் வரும். சசிகுமார் சொல்லுவாரு, இப்ப இந்த இடத்துல வந்துட்டு அந்த கோர்ட்ல கேஸ் போட்ட அந்த விஷயங்கள்லாம் இது பண்ணதுக்கு அப்புறமா உன் கையில தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. படத்தோட இந்த ஓவரால் இதுவே எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா, ஒரு சீஃப் மினிஸ்டரோடைய ஒரு உயிர் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு கோயில்பட்டில் இருக்கக்கூடிய ஒரு முத்து சிற்பியோட கையில இருக்கு அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான விஷயமா இருந்தது. அண்ட் அந்த எதையுமே வந்துட்டு அவங்க எண்டிங்கிறது
ரொம்ப ப்ராப்பரா குடுத்துருக்காங்க. நான் கூட வந்துட்டு இவங்கள சாக விட்டுருவாங்கன்னு தான் எதிர்பார்த்தேன். அப்படி ஒரு இவங்க ஆக்சுவலா மோசமானவங்க, கட்சி வந்துட்டு மோசமானது, கரப்ஷன்ல இத ஊறி போனவங்க, இவங்க செத்தா தான் வந்துட்டு நிம்மதின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. இவங்கள காப்பாத்தி விட்டுறணும், இவங்கள கண்டுபிடிச்சு அதாவது நம்ம முத்துசிற்பிய புடிச்சுட்டாங்கன்னா, இவங்க கிட்னிய வந்துட்டு உருவிட்டு முத்துசிற்பிய போட்டு தள்ளிருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து முத்துசிற்பி அவங்க ஒய்ஃப காப்பாத்தி விட்டு த வெளிய அனுப்பிச்சு விட்டுருவாங்க. பட் அவரு வந்துட்டு ஒரு உயிர் வந்துட்டு சாகக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம அப்பா நமக்கு சொல்லிக் குடுத்துருக்காரு. அதாவது ஹீரோயினோட அப்பா தான் வந்துட்டு நம்ம முத்துசிற்பிய வளர்த்திருப்பாரு சின்ன வயசுல இருந்து. சோ நம்ம அப்பா சொல்லிக் குடுத்துருக்காரு. சோ ஒரு உயிர வந்துட்டு சாக விடுறது அப்படிங்கிறது வந்துட்டு பாவம். அத நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு எண்டிங்ல போயிட்டு, அந்த கிட்னிய அவராவே தந்து அந்த அம்மா உயிர காப்பாத்தி, இவ்வளவு நாள் அந்த மோசமான இருந்த அந்த அம்மா வந்துட்டு திருந்தி படத்தோட எண்டுல திருந்தி அப்படி ஒரு முடிவு ஒரு அழகான ஒரு பாசிட்டிவ் எண்டிங்கிறத முடிச்சது அருமையான விஷயம். ஓவராலா ஒரு அருமையான படம். இந்த டைட்டில் தான் எனக்கு ஒரு மாரி டிஃபரெண்ட்டா இருந்தது. இது வந்துட்டு சூட் ஆகாத ஒரு டைட்டில்ங்கிற மாரி இருந்துச்சு. பேசாம படத்துக்கு முத்துசிற்பின்னே பேர் வச்சிருக்கலாம். அதுவே ஒரு அழகான பேரு. அதுவே சூப்பரா இருந்திருக்கும். ஸோ மத்தபடி படம் வந்துட்டு சூப்பரான படம். இதுக்கு மேல நெறைய விஷயங்கள் வந்துட்டு படத்துல இருக்கு. அது எதுவுமே நான் சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பல. இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கு. நல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. பட் எனக்கு என்னன்னா இந்த படம் இன்னுமே நல்ல ஒரு ஒரு ஃபுட்ஃபால்ங்கிறது தேவைப்படுதுன்னு எனக்கு தோணுது. இப்படி ஒரு தரமான படத்துக்கு. ஸோ இந்த படத்த மறக்காம போய் தியேட்டர்ல செக் பண்ணி பாருங்க. ஸோ உங்கள வந்துட்டு இன்னொரு இதுல இருந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சித்தார்த் சுந்தரராஜன். பை.